உங்கள் மனசுக்குள்ளே ஒரு முகம் இருக்குது, ஆனால் உங்கள் உதட்டில் ஒரு மௌனம் இருக்குது. அதை விட கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மனசுக்குள்ளேயும் நீங்கள் தான் இருக்கீங்க, ஆனால் அவங்கக்கிட்டேயும் இதே மௌனம் தான் இருக்குது. ஏன் இந்த மௌனம்? ஈகோவா, பயமா, இல்லை சூழ்நிலையா? இந்த நள்ளிரவில் அவங்க உங்ககிட்ட உடைக்க நினைக்கிற அந்த ரகசியம் தான் என்ன? கார்டு மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் அவங்கள நினச்சிட்டே இந்த ரீடிங்கை பாருங்கள். அப்போ அவங்களோட எனர்ஜி ரொம்ப பக்காவாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியை நோக்கி அவங்க வந்துட்டுருக்காங்க. அவங்க நல்லாவே தெரியும் இது வந்து ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன். இப்போ தான் ஸ்லோவாக வந்துட்டுருக்காங்க. ஏன்னா 5 3 + 2 5 இஸ் ஆல் அபவுட் சேஞ்ச். ஸோ மாற்றங்கள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துகிட்டே இருக்குது. அவங்க மௌனத்துக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா சூழ்நிலை, எஸ்பெஷலி பணம் சம்மந்தப்பட்ட சூழ்நிலை. மேபி அவங்களோட ஜாபில் ஏதாவது ரிஸ்கி சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு, இல்லைனா வந்து அவங்க எதிர்பார்த்த ஒரு பெரிய மாற்றம் வரல, ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கல, இல்லைனா வந்து திடீர்னு ரீசெண்டாக ஏதோ ஒரு லாஸ் அவங்க வாழ்க்கையில் நடந்தது. இதுதான் அவங்க வந்து உங்ககிட்ட வராமல் இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம். இந்த மௌனத்துக்கான முக்கியமான காரணம் அதுதானே சொல்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ரீபில்ட் பண்ண போகிறாங்க. 3 ஆஃப் காயின்ஸ். மேபி நீங்கள் ஒர்க் பிளேஸ் லவ்வாக இருந்தால் உங்களோட சேர்ந்து அவங்க ஏதோ புது ப்ராஜெக்ட் பண்ணணும், இல்லைனா வந்து உங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. உங்களுக்குள்ளே இருந்த அந்த கேப்லாம் பிரிட்ஜ் ஆகும். இட்ஸ் லைக் அந்த இடைவெளிகள் வந்து சமநிலைக்கு வரும். இப்போது இந்த பர்சன் பண்ணிகிட்ருக்க ஒரே ஒரு வேலைன்னா, நைட்டில் நல்லா படுத்து தூங்கும்போது உங்களை ட்ரீம் பண்ணிட்டுருக்காங்க. முக்கியமாக வந்து இவங்க இதை தான் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் இப்போது அவங்களோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனில் இருக்கிறனால தான் உங்களை நோக்கி அவங்க வந்து எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை, இல்லைனா வந்து மௌனமாக இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் அப்படின்னு எக்ஸ்கியூஸ் சொல்கிறாங்க. பட் அது உண்மையாக என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம பிரபஞ்சத்திற்கு கேட்கலாம். ஆல் டைட் அப். இந்த பண சூழ்நிலை காரணமாக தான் அவங்க எங்கேயோ மாட்டிகிட்ருக்காங்க. அதுதான் தெளிவுபடுத்துகிறாங்க. திரும்ப என்ன சொல்லுவாங்க, ஏம்மா குடும்பத்தில் கும்மி அடிக்கிற அப்படி இல்லை, அவங்க தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. தட்ஸ் ஸ்வீட். ஏன்னா அவங்களுக்கு வந்து உங்களோட ஃபீலிங்ஸை பற்றின கன்சர்ன் இருக்குது. அது வந்து ரொம்ப பாராட்டப்பட வேண்டியது. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து ப்ராக்டிக்கல் ரீசன். ஆனால் அவங்க மனசில் என்ன நடந்துட்டுருக்கு, என்ன மாற்றங்கள் போயிட்டுருக்கு, என்ன நினைவலைகள் இருக்குது அப்படின்னு தான் நம்மளுக்கு முக்கியமாக தேவை இல்லையா? சூழ்நிலை இன்றைக்கி மாறும், இல்லைனா நாளைக்கு மாறிடும். ஆனால் அவங்க எண்ணங்கள் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ மை காட், யூ ஆர் த எம்ப்ரஸ். 6 ஆஃப் கப்ஸ். காதல் காதல் காதல். இது வந்து கண்டிப்பாக பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன், ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் அப்படிங்கிறத வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. மேபி ரொம்ப ரீசெண்டாக தான் இந்த பர்சன் வந்து ரியலைஸ் பண்ணாங்க இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் லவ், ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் அப்படின்னு. ஆனால் அந்த டோர் வந்து க்ளோஸ்டாக இல்லை, ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு. அதனால் உங்கள் கனெக்ஷனில் வந்து பெரிய செட்பேக் இருக்க வாய்ப்பு வரவும் சான்ஸ் இல்லை. ஏன்னா ஃபிசிக்கல், அதாவது 3D வேர்ல்டு விஷயங்கள் தான் வந்து தடையாக இருக்குது, நாட் 5D வேர்ல்டு. அதனால் நீங்கள் ரொம்ப திடகாத்திரமாகவே இருக்கலாம். இந்த காதல் எங்கேயும் ஓடி போக போகிறதில்ல. 6 ஆஃப் கப்ஸ். பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன். நீங்கள் பாருங்கள், அவங்க மனசில் ஃபுல்லாக நீங்கள் தான் இருக்கீங்க. உங்களோட பழைய நினைவுகள், நீங்கள் இன்றைக்கி அது ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டிருந்தீங்க, அந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, நீங்கள் ஏஞ்சல், யூ ஆர் த ஸ்டார். அவங்க மனசில் எப்போவுமே நீங்கள் தான். எஸ்பெஷலி நைட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மட்டும்தான். உங்களை வந்து அவங்க தேவதை மாதிரி தான் பார்க்குறாங்க. அதில் வந்து உங்களுக்கு எந்த சந்தேகமும் தேவையில்லை. செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு வெளியில் கூட்டிகிட்டு போகணுன்னு நினைக்கிறாங்க. 3 ஆஃப் கப்ஸ். பார்ட்டி, செலிப்ரேஷன், சம்திங், டிவைன் இன்டர்வென்ஷன். அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. இப்போ தான் வந்து உங்களை பற்றின புரிதல் அவங்களுக்கு வந்திருக்கு. இட்ஸ் லைக் டிவைன் இன்டர்வென்ஷன். க்ளவுடி, அதாவது கரும் மேகங்கள் சூழ்ந்திருந்த உங்கள் காதல் வாழ்க்கையில் ரொம்ப ரீசெண்டாக, எஸ்பெஷலி சொல்லணும் அப்படின்னா ஃபியூ டேஸ் முன்னாடி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய கிளாரிட்டி இந்த பர்சனுக்கு கிடச்சிருக்கு. அந்த கிளாரிட்டி எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காதலை பற்றினது. எஸ்பெஷலி வந்து ஃபெமினன், உங்களோட பவர், த ஃபெமினன் பவர் பற்றி. நீங்கள் யார், த எம்ப்ரஸ், நீங்கள் தான் அவங்களோட வந்து மகாராணி அப்படிங்கிறத உங்களுக்கு ரொம்ப ரீசெண்டாக தான் புரிஞ்சிருக்கு. இட்ஸ் லைக் ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன். நீங்கள் வந்து டிவைன் ஃபெமினன் அப்படிங்கிறத கிளாரிட்டி இந்த பர்சனுக்கு ரொம்ப ரீசெண்டாக தான் வந்திருக்கு. இட்ஸ் லைக் வித்தின் திஸ் வீக் அதுதான் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த பர்சனுக்கு ஒரு பெரிய ரியலைசேஷன் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த கனெக்ஷன் வந்து பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன். அதில் வந்து அவங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை. இப்போது 7 ஆஃப் கப்ஸ். பாஸ்ட்டில் சொதப்பியிருக்காங்க. அவங்களுக்கு ரியலைசேஷன் வந்துருச்சு. இந்த சமயத்தில் நீங்கள் இந்த பவரை கிளைம் பண்ணுங்கள், இந்த எனர்ஜியை ஃபஸ்ட் கிளைம் பண்ணுங்கள். கிளாரிட்டி அப்படின்னு டைப் பண்ணி, இல்லைனா டிவைன் இன்டர்வென்ஷன்னு டைப் பண்ணி இந்த எனர்ஜியை ஃபஸ்ட் கிளைம் பண்ணுங்கள். நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பர்சன் அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, உங்கள் காதல் வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பர்சன் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு மெசேஜ் சொல்கிறாங்க. நீங்கள் ரீசெண்டாக உங்களுக்கு பிடிச்ச பாடலையோ அவங்களுக்கு பிடிச்ச பாடல் வரிகளையோ எங்கேயோ ஏதாச்சும் கேட்டிருந்தீங்க அப்படின்னா, இட்ஸ் அ சைன். அவங்க வந்து
அந்த ஹெர்மிட் மோட்லேருந்து உங்களை நோக்கி வரப்போகிறாங்க. அதாவது அந்த தடைகளெல்லாம் தாண்டி உங்களை நோக்கி வரப்போகிறாங்க. கூடிய சீக்கிரம் உங்கள் கனெக்ஷன் யூனியனுக்கு போக போகுது. அதுதான் இங்கே வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாடல் வரிகள் கேட்டிங்க அப்படின்னாவே அது வந்து உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன், இந்த பர்சன் வந்து உங்களை நோக்கி வந்துட்டுருக்காங்க. அவங்க தெளிவாக சொல்கிறாங்க, திஸ் இஸ் ஜஸ்ட் அனதர் சேலஞ்ச் வி கேன் கெட் த்ரூ. இது வந்து இன்னொரு தடை நம்ம வாழ்க்கையில், நம்மளால் ஈஸியாக அதுலேருந்து கடந்து போயிட முடியும் அப்படின்னு. உங்களுக்கான கைடன்ஸ், அதாவது எப்போ வருவாங்கன்னு பார்த்தலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கான கைடன்ஸ் பார்த்துட்டு ஸ்பெசிஃபிக் மெசேஜஸ் போகலாம். இட்ஸ் தேர். எப்போது வந்து உங்களுக்கு இந்த டிவைன் இன்டர்வென்ஷன் நடந்ததுக்கப்புறம் எப்போ உங்களுக்கு கம்யூனிகேஷன் வரும்? ஸ்ட்ரென்த். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. ஒரு டெஸ்ட்டுக்கு அப்புறம் தான் வந்து இந்த பர்சன் கிட்டேருந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் வரும். எடுத்தோன்னே வரப்போகிறது இல்லை. இந்த பர்சனுக்கு ரியலைசேஷன் ஆல்ரெடி வந்துருச்சு. உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் பாடல் வரிகள் மூலம் கிடைக்கும். ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. நீங்கள் கேட்குற பாடல் வரிகள் எதாச்சியாக கேட்குறது, இல்லை ரேடியோவில் வைக்கும்போது கேட்குறது, ப்ளேலிஸ்ட்டில் ரேண்டமாக பாடும்போது கேட்குறது, இதெல்லாம் வந்து ஒரு சைன். இல்லைனா தூரமாக ஒரு பாடல் வரி கேட்கும். அதெல்லாம் வந்து கூர்ந்து கவனிங்க. அந்த பாடல் வரிகள் மூலம் இந்த பர்சன் வந்து உங்ககிட்ட பேசுகிறாங்க. 5 ஆஃப் சோல்ஸ். ஸோ அவங்கள சுற்றி ஒரு துரோகம் நடந்திருக்கு. இந்த பணம் பிரச்சனை வரத்துக்கு காரணம் ஒரு துரோகம் தான். ஸோ இதை கடந்து வரத்துக்கு 10 ஆஃப் வான்ஸ் ரொம்ப ஹெவிலி பர்டன்ட். அவங்க வந்து இந்த சிச்சுவேஷனை முடிக்க விரும்புகிறாங்க. நீங்கள் ஒரு சிலர் நினச்சிருக்கலாம் அவங்க வந்து உங்களை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு. கிடையவே கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால தான் அமைதியை தவிர உங்களை ஏமாத்துறது அவங்களோட எண்ணம் இல்லை. அதில் அவங்க வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அவங்க தான் ஏமாற்றப்பட்டிருக்காங்களே தவிர உங்களை ஏமாத்துறது கண்டிப்பாக அவங்க மனசில் அந்த ஐடியாவே அவங்களுக்கு கிடையாது. ஸோ இப்போ வந்து நம்ம உங்களுக்கான கைடன்ஸ் போயிடலாம். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் கைடன்ஸ் என்னென்னு போயிடலாம். பிரபஞ்சம் தெளிவாக சொல்கிறாங்க, யுவர் கமிட்மெண்ட் வில் பி டெஸ்டட். நீங்கள் வந்து எவ்வளோ லாயலாக இருக்கீங்கன்னு. அந்த எம்ப்ரஸ் வந்து எம்ப்ரருக்காக மட்டும்தான் இல்லையா? எம்ப்ரஸ் வந்து பவர்ஃபுல்லான பெண்மணி. அவங்க வந்து எடுத்தையும் கவுத்தையும் முடிவெடுக்க மாட்டாங்க. உங்களுக்கான கைடன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, லேர்னிங் ஸ்பிரிச்சுவாலிட்டி பிகாஸ் ஆஃப் திஸ் கனெக்ஷன். போதுமா? எவ்வளோ சூப்பராக உங்களோட எனர்ஜி மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ பிரபஞ்சம் வந்து இந்த ரீடிங்கை நீங்கள் கேட்கணும்னு நினச்சதுக்கு காரணம் இருக்குது. ஏன்னா லவ் இஸ் த ஆன்சர். லவ் இஸ் த ஆன்சர் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்காக தான் பிரபஞ்சம் வந்து இந்த ரீடிங்கே உங்களை பார்க்க வச்சுருக்காங்க. இது வந்து ஏதாச்சியான விஷயம் கிடையாது. ஏன்னா யுவர் கமிட்மெண்ட் வில் பி டெஸ்டட். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ காதலுக்கு லாயலாக இருக்கீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ இந்த பர்சனுக்காக காத்துட்ருக்கீங்களோ, உண்மையாக காத்துட்ருக்குன்னா லிட்ரலாக காத்துட்ருக்காதீங்க. நான் காத்துட்ருக்கிறது நீங்கள் சொல்கிறது லாயலாக இருக்கிறது. நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். உங்களோட கரியர், உங்களோட ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி, உங்களோட பர்பஸ், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் கைவிட்டீங்க அப்படின்னா டிவைன் யூனியன் நடக்காது. ஸோ ஜஸ்ட் பி கேர்ஃபுல். உங்களோட லைஃப் பர்பஸில் நீங்கள் எவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருக்கீங்களோ அவ்வளோ சீக்கிரம் யூனியன் நடக்கும். லேர்னிங் ஸ்பிரிச்சுவாலிட்டி பிகாஸ் ஆஃப் திஸ் கனெக்ஷன். இந்த பர்சன் நான் சொன்னதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆமாம், உங்களால் தான் வந்து இப்போது இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி, இந்த ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன், இப்படிலாம் ஒரு அழகான விஷயம் இருக்குது காதலில் அப்படின்னே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது உங்களால் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க, உங்களோட உண்மைத்தன்மை, கமிட்மெண்ட் பரிசோதிக்கப்படும். அது வந்து சூழ்நிலையினால தான் பரிசோதிக்கப்படும். ஆனால் அதை நீங்கள் உடச்சிட்டு வெளியில் வருவீங்க வெற்றியோட. இந்த கருமேகங்கள் சூழ்றது வந்து எப்படின்னா, கெட்டவங்க வந்து உங்களை பற்றி தப்பாக சொல்லுவாங்க இந்த பர்சன் கிட்ட. இல்லைனா அவங்களுக்கு வந்து பொய் சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, இல்லைனா அவங்களுக்கு வந்து கல்யாணமே ஆயிடுச்சுன்னு கூட யாராவது வந்து உங்ககிட்ட லிட்டரலாக சொல்லுவாங்க. இல்லைனா ஒரு போலி கல்யாண பத்திரிக்கை கூட காமிப்பாங்க. எது நடந்தாலும் சரி, அவங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும். ஸ்ட்ராங்காக இருங்க. என்ன நீங்கள் பிலீவ் பண்ணோன்னா ஒரே ஒரு விஷயந்தான், உங்களுக்குன்னு அவங்க இருந்தாங்க அப்படின்னா, கல்யாணம் ஆகிருக்கு, கருமாதி ஆகிருக்கு, தட் டசன்ட் மேட்டர், தே வில் கம். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. ஜஸ்ட் ஃபோக்கஸ். உங்களுக்கு முழு நம்பிக்கை பிரபஞ்சத்துக்கு மேலே இருக்கணும், அவ்வளோதான். உங்களுக்குன்னு இந்த பர்சன் விதிக்கப்பட்டு இருந்தால் எங்கே போனாலும் சரி திரும்பி உங்ககிட்ட வந்து சேருவாங்க. அதுக்காக நீங்கள் வந்து இந்த பர்சன் போய் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. அதாவது அதுக்கு போராடுற குணம் இந்த பர்சனுக்கு இல்லை, கோழைன்னு அர்த்தம். அப்போ அது ஒரு சைன், நீங்கள் அவங்களை விட்டுட்டு தலைமுழுகிட்டு போகணும்னு அர்த்தம். இதனால தான் பரீட்சை வைக்கப்படுறது. அந்த பரீட்சை வந்து உங்களுக்கும் பரீட்சை தான், அவங்களுக்கும் பரீட்சை தான். 2 பேரும் பரீட்சையில் பாஸ் பண்ணினா தான் யூனியன். ஒருத்தங்க மட்டும் பாஸ் பண்ணால் அங்கே யூனியன் கிடையாது. அதை மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் போடுற எஃபர்ட் வந்து எப்போவுமே வந்து லவ்வில் ஒர்க் அவுட் ஆகாது. 2 பேர்த்தோடனா ஜென்யூனான எஃபர்ட் இருக்கணும். அப்படி இல்லைனா அந்த கனெக்ஷன் வந்து எவ்வளோ நீங்கள் போராடினீங்கனாலும் ஒருத்தங்க அது ஒர்க் அவுட் ஆகாது. இவங்க சொல்கிற மாதிரி அவங்க வேறு என்கேஜ்மெண்ட்டுக்கு மண்டையாட்டுவாங்க, இல்லைனா வேறு யாராவது கல்யாணம் பண்ணிப்பாங்க, அப்புறம் ரியலைசேஷன் வரும். அதெல்லாம் வேலைக்காகாது. தட்ஸ் நாட் ப்ராக்டிக்கலி பாசிபிள். அதுவும் நம்ம ப்ராக்டிகாலிட்டியும் ரொம்ப முக்கியம் இங்கே. ஸோ இந்த பர்சன் வந்து இந்த டஃப் சுச்சுவேஷனை முடிச்சுட்டு உங்ககிட்ட வரதான் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ட்ரஸ்ட் த ப்ராசஸ்.
உங்களுக்குன்னு இருக்கிறது உங்களை விட்டு போகாது. அதனால தான் பிரபஞ்சம் வந்து முன்னாடியே சொல்கிறாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணு, அமைதியாக இரு, நீ உன் பவரில் நில்லு. எம்பரஸ் சொல்லதான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒன்றும் பண்ணல, சிம்மாசனத்தை போட்டு உள்ளே உட்காந்துட்டீங்க. உங்களை சுற்றி பாருங்கள், எல்லாம் வந்து மாதுளம்பழ தோட்டம். மாதுளம்பழம் வந்து எந்தோட சைன் அபண்டன்ஸ். உங்களை சுற்றி வந்து இனிமேல் பூத்து குலுங்க போகிறது. சிலருக்கு செல்வம் வந்து அப்படியே தெரிச்சு ஓட போகிறது. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, உங்களோட கரியர் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் மார்க் மை வேர்ட்ஸ், இதுக்கப்புறம் வந்து உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பணத்தட்டுப்பாடே இருக்காது. என்ஜாய் யுவர் லைஃப். இந்த பர்சன் உங்களுக்குன்னு இருந்தால் எக்ஸ்கியூஸ் மீ உங்கள் வீட்டு கதவை தட்டுவாங்க. உங்களுக்கு இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு குப்பையில் விழுவாங்க. இழுத்து பிடிக்காதீங்க, விட்டுருங்க, போகட்டும். பிரபஞ்சம் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, இவன் கமிட்மெண்ட் இஸ் பீயிங் டெஸ்டட். நீங்கள் எதுக்கு கமிட்டடாக இருக்கணும், இந்த காதலுக்கு உங்கள் சைடில் நீங்கள் கமிட்டடாக இருங்க. அதே சமயம் உங்களோட ஜேர்னி, உங்களோட அந்த ஃபெமினின் எனர்ஜி, உங்களோட செல்ஃப் லவ், உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் நீங்கள் துரத்தாதீங்க. இதுக்கெலாம் நீங்கள் கமிட்டடாக இருங்க. மீதியை பிரபஞ்சத்துக்கிட்ட விட்டுருங்க, தே வில் டேக் கேர். ஸோ இப்போ நம்ம இந்த பர்சன் சொல்கிற மெசேஜ் போயிடலாம். ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்ல விரும்புகிறாங்க பாருங்கள். ட்ரூ பார்ட்னர்ஸ் அண்ட் சோல்மேட்ஸ், தட்ஸ் ஆல் ஐ எம் வில்லிங் டு செட்டில் ஃபார். நீங்கள் வேறு யாருக்கும் செட்டில் ஆக விரும்பலை. நீ சோல்மேட்டாக இருந்தால் மட்டும்தான் என் வாழ்க்கையில் வர முடியும். நீங்கள் ஆல்ரெடி பவுண்ட்ரி செட் பண்ணிட்டீங்க. அதனால் கவலையே பட வேண்டாங்க. பாருங்கள், நான் இப்போ தான் சொன்னேன், எவ்வளோ பிளென்டி ஆஃப் மெட்டீரியல் திங்ஸ், எவ்வளோ அழகாக வந்து உங்களுக்கு பொருந்துதுன்னு பாருங்கள். நீங்கள் ஸ்டாண்ட் இன் யுவர் பவர். நீங்கள் வந்து எதுக்குமே காம்ப்ரமைஸ் ஆக போகிறதில்ல. என்னோடய சோல்மேட்டாக இருந்தால் மட்டும்தான் நான் வந்து செட்டில் ஆக போகிறேன், அப்படி இல்லைனா ஐ எம் மூவிங் ஆன். உங்களோட சோல்மேட்னா எப்படி இருப்பாங்க, ஐ வில் மேக் எ வீடியோ. உங்கள் சோல்மேட்டை நீங்கள் எப்படி ரெக்கக்னைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நான் ஒரு ஷார்ட் வீடியோவாக நிச்சயமாக போடுறேன். ஸோ அதில் நீங்கள் தெளிவாக இருக்கீங்க. அதனால தான் பிரபஞ்சம் சொல்கிறாங்க, நீ தெளிவாக இருக்க, அங்கேயே இரு அப்படின்றாங்க. அதே மாதிரி டிசம்பர், மை லவ் ஃபார் யூ வில் நெவர் ஃபேட். ஸோ இந்த செட் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பர்சன் எங்கே போனாலும் சரி, எவ்வளோ நாள் ஆனாலும் சரி, எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாலும் சரி, அவங்க உங்ககிட்ட வந்து சேர்ந்துருவாங்க. அவங்க ஸ்பெசிஃபிக்காக டைமும் சொல்கிறாங்க, இந்த டிசம்பருக்குள்ளே உங்ககிட்ட வந்துடுவேன் அப்படின்றாங்க. நான் எவ்வளோ விலகி இருந்தாலும் என்னோடய காதல் உனக்கான, உன் மேலே வச்சுருக்க காதல் வந்து ஃபேட் ஆகாது, சாயம் போகாதுங்கிறாங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன கேரண்டி வேணும்? ஸோ வெயிட்னா லிட்டரலாக உட்காந்துட்ருக்காதீங்க. டூ யுவர் ஒர்க், தே வில் கம். அவ்வளோதான் விஷயம். ஜெய் சரம், காட் பிளஸ் யூ.